ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல கேஸ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வச்சிட்டோம். குக்கர் நல்லா சூடாகட்டும். இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அரிஞ்சு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இதோட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வணங்கட்டும். அடுத்தது நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வணங்கணும். நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா தயிரை கலந்து விட்டுக்கலாம். கறி கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே வெயிட் பண்ணலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதோட கொஞ்சோண்டு சோம்பு, சும்மா 3 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்புலாம் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு ஜீரகம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அடுத்தது மிளகு. இப்போ நம்ம இதை போய் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம மசாலாவை. இப்போ நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். அதை நான் இன்னும் உப்பு சேர்க்கலை, கடைசியாக தான் உப்பு சேர்ப்பேன். இதை நல்லா வணக்கிக்கலாம். எல்லாமே நான் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய் மல்லி எது இருந்தாலும் வறுக்க அரைக்கலாம், இல்லை பச்சையாகவும் நம்ம அரைச்சிக்கலாம். உங்கள் விருப்பம் தான் அது. நல்லா கிளறிக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்துக்கலாம். இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்க்கலாம். மிக்ஸியில் அரைச்சி வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கிளறிட்டு
நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மூடி போட்டு. ஒரு 4 விசில் வந்தால் போதும், சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடும், பார்க்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம். விசில் அடங்கிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, சாதம், புரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.